இன்றைய தினம் முதலாவது கேள்வி பேர் இல்லாமல் கேட்டிருக்கிறாரு. திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 180வது வசனத்தில் மரண சாசனம் செய்வது, அதாவது வசியத்து செய்வது கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் உள்பட பல அறிஞர்கள் சொத்துக்களுக்கு உயில் பற்றி கூறும் பொழுது உயில் எழுதாமல் செல்வதே சிறந்தது என்றும் வாரிசுகள் செல்வங்களை அல்லாஹ் வகுத்த சட்டப்படி பிரித்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்கிறீர்கள். இது ரெண்டு முரணாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிற மாதிரி 180 வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், குத்திப அலைக்கும் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, இதா ஹலர் அகதக்குமுல் மௌத்து உங்களுக்கு மரணம் வந்து விடும் பொழுது இன் தரக்க ஹைரன் அவன் செல்வத்தை விட்டு செல்வானையானால் அவனுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அல் வசியத்துலில் வாலிதைனி பெற்றோருக்காக வசியத்து செய்வதும் உல் அக்ரபீன நெருங்கிய உறவினர்களுக்கு வசியத்து செய்வதும் பில் மஅரூஃபி அழகிய முறையில் வசியத்து செய்வது கடமைன்னு சொல்லிவிட்டு ஹக்கன் அலல் முத்தகீன் இறையச்சமுடையவர்களுக்கு இது உறுதி செய்யப்பட்ட கடமைன்னு 2 கடமைங்கிற வார்த்தையை இதில் யூஸ் பண்ணுற அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம மரணித்துட்டோம்னு சொன்னால் நம்ம தகப்பனாருக்கு ஏதாவது கிடைக்கணும் என்று சொல்லி வசியத்து பண்ணிட்டு போகணும், தாயாருக்கு வசியத்து பண்ணணும், அதே மாதிரி உறவினர்களுக்காகவும் வசியத்து பண்ணணும் என்று இந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தின்படி பார்த்தா வசியத்து செய்கிறது தான் கடமைன்னு விளங்குகிறது. ஆனால் இது ஒரு காலகட்டத்தில் இருந்த ஒரு சட்டம். பிறகு இந்த சட்டம் மாற்றப்பட்டுருச்சு. எந்த காலகட்டம்னு கேட்டால், இந்த வாரிசு உரிமை சட்டம் அந்த வசனங்கள் அருளப்படுவதற்கு முன்னாடி அன்றைய அரபு சமுதாயத்தில் ஒருத்தனுடைய சொத்துக்கு அவன் மகன் மட்டும்தான் வாரிசு என்று வைத்திருந்தார்கள். மகள் கூட வரமாட்டாங்க, மகன் மட்டும்தான் வாரிசுன்னு வைத்திருந்தார்கள். அந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லா சொத்தையும் மகனுக்கே போயிடுச்சின்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். பெற்றோர்களுக்கு இந்த வாரிசு உரிமை சட்டம் இஸ்லாமிய சட்டம் வராத காலம். வராமல் இருக்கும்போது என்ன அமுலாகும்னு கேட்டால், அந்த ஊர் வழக்கப்படி தான் எல்லாம் நடக்கும். அல்லாஹ்வுடைய சட்டம் வந்துருச்சுன்னா அது அமுலாயிரும். அல்லாஹ்விடமிருந்த சட்டம் வரலைன்னு சொன்னால் அந்த ஊரில் என்ன வழக்கப்படி அந்த மக்கள் அதை கடைப்பிடிக்கிறாங்களோ அதைத்தான் கடைப்பிடிப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சொத்தையும் மகன் எடுத்துக்கிடுவானா, சொந்தக்காரங்கள்லாம் கஷ்டப்படுவாங்க, தாய் தந்தையர் சிரமப்படுவாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அப்போ இது மகனுக்கு மட்டும்தான் சொத்து என்கிற காலகட்டத்தில் இந்த வசனம் அருளப்பட்டுச்சு. இந்த வசனம் எதுக்கு அருளப்பட்டுச்சு என்பதை பொறுத்து அதனுடைய புரிதலில் மாற்றம் ஏற்படும். இது பற்றி புகாரில் 2747வது ஹதீஸில் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறாங்க, சொல்கிறாங்க, காணல் மாலுலில் வலதி சொத்துக்கள் மகனுக்கு மட்டும் உள்ளதாக இருந்தது. ஃபில் ஜாஹிலியான்னு வச்சுக்கிற வேண்டியதான், அறியாமை காலத்தில். அதாவது அவ்வளில் இஸ்லாத்தின் துவக்க காலத்திலையும் அறியாமை காலத்திலையும் இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்திலையும் எப்படி இருந்தது என்று சொன்னால், காணல் மாலுலில் வலதி எல்லா சொத்துகளும் பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைக்கு உள்ளது என்று இருந்தது. ஓ காணத்தில் வசியத்தில் வாலிதைனி அதனால் பெற்றோர்களுக்கு நீங்கள் வசியத்து செய்யுங்கன்னு எல்லாம் என்ன செய்கிறான், அவங்கள ஏதாவது கிடைக்கணுமா இல்லையா? வாரிசு சட்டம் வரல, ஜாஹிலியா சட்டம் தான் இருக்குது. அந்த ஜாஹிலியா சட்டத்தில் பிள்ளைக்கு மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க. அதில் எல்லாம் என்ன செய்கிறான்னா, பெற்றோருக்கு கிடைப்பதற்காக வேண்டி உறவினருக்கு கிடைக்கிறதுக்காக வேண்டி அந்த சட்டத்தை அப்படி ஏற்றுக்கொண்டு அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் எல்லாம் போடுறான். எப்படி வசியத்து பண்ணிக்கிறங்க, உங்கள் பெற்றோருக்கு என்ன கொடுக்க நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு போயிருங்க, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு கிடைக்கிற ஏற்பாடை செஞ்சுட்டு போங்க, மீதி உள்ளதை உங்கள் மகன் எடுத்துக்கிறட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதான் அந்த வசனம் சொல்லுது. அப்போ காணல் மாலுலில் வலதி சொத்துக்கள் மகனுக்குரியதாக இருந்தது. ஓ காணத்தில் வசியத்தில் வாலிதைனி வசியத்து என்பது பெற்றோருக்குரியதாக இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது இப்போ நசகல்லாகும் என்று தாளிக்க இதிலிருந்து அல்லாஹ் மாற்றிவிட்டான். மா அஹப்ப அவன் எதை விரும்புகிறானோ அதன்படி அல்லாஹ் மாற்றிவிட்டு ஃபஜால லி தக்கரி மிசுல் ஹல்தில் உன்சைனி ஒரு ஆணுக்கு 2 பெண்களுக்கு உரியது போன்ற பங்கு இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் என்ன ஆக்கிவிட்டான். அப்போ பொம்பளை பிள்ளைக்கு சொத்து இல்லைன்னு இருந்த அந்த நிலையை மாற்றி ஆம்பளை பிள்ளைக்கும் சொத்து பொம்பளை பிள்ளைக்கும் சொத்துன்னு ஆக்கிட்டான். இப்போ ஜாலலி தக்கரி மிசுல் ஹல்தில் உன்சைனி 2 பெண்களை கிடைப்பது போன்ற பாகம் ஒரு ஆணுக்கு உண்டு என்று அல்லாஹ் மாற்றிட்டான். ஏன்னா ஆம்பளைக்கு மட்டும்தானே கொடுத்துட்டு இருந்தாங்க, பொம்பளை பிள்ளைக்கும் கொடு. அதே மாதிரி ஜாலலில் அபவைனி
தாய் தந்தையருக்கு இல்லை குள்ளி வாஹிதி மின்ஹுமா, தாய் தந்தை ஒவ்வொருத்தருக்குமா சுதுசு 6ல் 1 என்று எல்லாம் மாற்றிட்டான். அதே மாதிரி ஒரு ஜாலலில் மருஅத்தி, மனைவிக்கு வந்து அசுமுன ஒரு ரூபா 8ல் 1 4ல் 1 மாற்றி விட்டான். 8ல் 1ன்னா அந்த இறந்து போனவனுக்கு பிள்ளை இருந்தால் மனைவிக்கு 8ல் 1, இறந்து போனவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தால் மனைவிக்கு 4ல் 1. அதே மாதிரி ஒளி சௌஜி, கணவனுக்கு அல்லாஹ் ஆக்கிவிட்டான் அஷத்தர ஒரு ரூபா, பாதியும் கால்வாசியும் ஆக்கிவிட்டான். அதாவது அந்த மனைவிக்கு வந்து பிள்ளைகள் இருந்தால் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் கணவனுக்கு கால் பாகம்தான் கிடைக்கும், 4ல் 1. அந்த மனைவிக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னால் அவருடைய சொத்தில் பாதி வந்து கணவனுக்கு கிடைச்சிரும். இப்படி எல்லாம் மாற்றி விட்டான். அப்படிங்கிறதுனால இந்த வசியத்து இப்போ தேவையில்லை. வசி அப்போ ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும்தான் சொத்துன்னு இருந்துச்சு பாருங்கள், அப்போ தான் அந்த பெற்றோரையும் சேர்த்துக்கப்பான்னு சொல்லப்பட்டுச்சு. அப்புறம் எல்லாம் இணைஞ்சிட்டான், தனி சட்டத்தை தந்துட்டான். எப்படி தந்துட்டான்? ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும் சொத்து கிடையாது, இப்போ பொம்பளை பிள்ளைக்கு இருக்குன்னு ஆக்கிட்டான். அதே மாதிரி வந்து பெற்றோருக்கும் என்ன இருக்குது, 6ல் 1 கொடுத்தாச்சு. 6ல் 1 கொடுத்த பிறகு மறைய வசியத்து பண்ணானே, அவங்களுக்கு உள்ளதை கொடுத்தாச்சு. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி ஹஜ்ஜில் இறுதி பேருரை இருக்கு இல்லையா, அதில் அவங்க சொல்கிறாங்க, இன்னல்லாஹ ஆத்தா குல்லதி ஹக்கின் ஹக்கஹு, ஒவ்வொருத்தருடைய உரிமையும் அல்லாவே கொடுத்து விட்டான். வாரிசுரிமை சட்டத்தின் மூலமாக ஒருத்தனுடைய சொத்துக்கு யார் யாரெல்லாம் வாரிசாக வருவாங்க என்பதைக்கு வந்து அல்லாவே வந்து எவ்வளவு என்பதை தீர்மானித்து விட்டான். எனவே ஃபலா வசியத்தில் வாரிசின், வாரிசு முறையில் சொத்து கிடைக்கக்கூடியவருக்கு வசியத்து கிடையாது. உனக்கு தான் வாரிசு முறையில் 6ல் 1 வந்துருச்சுல மரண வசியத்து, அப்போ வாரிசுக்கு வசியத்து கிடையாது. அப்போ இந்த 180 வசனத்தில் வசியத்து செய்யணும்னு இருக்குல்ல, அது முழுசாகவும் மாற்றப்படலை. யாருக்கு வாரிசு உரிமையில் சேர்த்துட்டோமோ அவங்களுக்கு வசியத்து செய்யக்கூடாது. உறவினர்களில் பங்கு கிடைக்காதவங்க இருப்பாங்க, உறவினராக இருப்பாங்க, அவங்களுக்கு சொத்தில் உரிமை கிடைக்காது. அப்படி இருப்பார்களே ஆனால் அந்த மாதிரியான உறவினர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், இப்போவும் வசியத்து செய்கிறது அவசியம் இருக்கிறது. உதாரணமாக வந்து ஒரு மனிதனுக்கு சொத்து இருக்குது, பிள்ளைகள் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் அவனுடைய சித்தப்பா பெரியப்பாக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு வைங்க, தகப்பனோட பிறந்த ஆளுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அவங்க நெருங்கிய உறவினராக ஆயிடுறாங்க. அவங்களுக்கு சொத்தில் பங்கு கிடைக்குமா? கிடைக்காது. தகப்பன் இருக்கக்கூடிய நேரத்தில் சித்தப்பா பெரியப்பா கிடைக்காது, மகன் இருக்கிற நேரத்தில் சித்தப்பா பெரியப்பா இவங்கள இல்லாட்டி கிடைக்கும், சித்தப்பா பெரியப்பா கிடைக்காது. அப்போது ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவனுக்கு சித்தப்பா பெரியப்பாக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதா, அவங்களுக்கு வசியத்து பண்ணு. அவங்களுக்கு வாரிசு முறையில் கிடைக்காதுல்ல. அப்போ வாரிசு முறையில் கிடைக்காத எத்தனையோ சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்க வந்து தேவை உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த வாரிசு சட்டப்படி அவங்களுக்கு சொத்து கிடைக்காமல் போயிடும். அப்படிப்பட்ட உறவினர்கள் இருப்பார்களே ஆனால் அவங்க விஷயத்தில் வசியத்து உண்டு. வாரிசுக்கு மட்டும்தான் எல்லாம் யாருக்கெல்லாம் இவ்வளவு எவ்வளவுன்னு தீர்மானித்து சொல்லிவிட்டானோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு வசியத்து பண்ணாதீங்க. அல்லாஹ் எந்த உறவினருக்கு வந்து சொல்லாமல் இருக்கிறானோ அந்த உறவினருக்கு நீங்கள் என்ன செய்யலாம், வசியத்து செய்யலாம். ஆனால் வசியத்து செய்யலாங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது, அனுமதிக்கப்பட்டதாக. இது முதல்ல கட்டாய கடமையாக இருந்துச்சுல, இது வந்து வாரிசு சட்டம் இறங்கின பிறகு வசியத்து கம்ப்ளீட்டாக காலி. ஆனால் நீங்கள் விரும்பினா என்ன செய்யலான்னு கேட்டால், சித்தப்பா தாய் மாமா இவங்கெல்லாம் வாரிசில் வரமாட்டாங்க, அவங்களாம் வராட்டா கூட நம்ம தாய் மாமா தானே கஷ்டப்படுறாருல, நம்ம வச்சினம் தானே, ஒய்ஃபுடைய தங்கச்சி தம்பிலாம் இருப்பாங்க, இவங்கெல்லாம் சிரமப்படுறது நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் மூத்தா போயிட்டீங்கன்னா உங்கள் சொத்தில் உங்களுக்கு பங்கு கிடைக்காது தெரியுதுல, அப்போ வசியத்து பண்ணலாம், அதுக்கு தடை இல்லை. வாரிசு முறையில் பங்கு கிடைக்கும்னா அவங்களுக்கு வசியத்து செய்யக்கூடாது. பங்கு கிடைக்காத ஆளுக்கு இருப்பார்களே ஆனால் அவர்களுக்காக நம்ம என்ன செய்யலாம், ஒருத்தன் வசியத்து பண்ணிட்டு போகலாம். அதனால் ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருந்த ஒரு நிலைமை.